அந்த பட்ஜெட்டை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. மேகதாது கட்டினால் நமக்கு கழுத்தில் கத்தி வச்சது போல் தான். 2 நாளாக பொது பட்ஜெட்டு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அந்த பட்ஜெட்டை பற்றி சட்டமன்றத்தில் உறுப்பினராக போயிருக்கிற உதயநிதி அவர்களும் மற்றவர்களும் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகிய அதுக்கு மேலும் ஒன்றும் நான் சொல்ல விரும்பவில்லை. சார், இன்னும் மேகதாது இஷ்யூல ஆளும் தாவேக அரசு இன்னும் ஒரு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தெரியல. நாளைய தினம் எம்பிக்கள் கூட்டத்தை முதல்வர் கூட்டியிருக்கிறாரு. இதுல திமுக பங்கெடுக்குமா சார்? எனக்கு தெரியல கூட்டினது. ஆனால் மேகதாது விவகாரம் என்பது ஒரு சாதாரணமானது அல்ல. அவர்கள் அதை கட்டி விடுவார்கள் என்பதும் பெரிய உண்மை அல்ல. ஆனால் மேகதாது கட்டினால் நமக்கு கழுத்தில் கத்தி வச்சது போல் தான். அதோடு பாலைவனமாகிவிடும் தஞ்சை தாரணியில். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். கபினியில் 19 டிஎம்சி, அது கீழே வழிஞ்சி வர்றது 60 டிஎம்சி. கிருஷ்ணசாய் சாகரில் 52 டிஎம்சி, அதில் வழிஞ்சா 55 டிஎம்சி. அது நமக்கு உழுதுருச்சு, தருணம் நமக்கு அவங்க. அதே நேரத்தில் கபினிக்கும் கிருஷ்ணராய் சாகரத்துக்கும் பல மைல் தூரம். இதற்கு இடையில் பொழிகிற மழை இருக்கிறதே, அது நோ ஏரியா. அந்த இடத்துல போயிருக்கிற தண்ணி பூராவும் நமக்கு சொந்தம். அதை தான் மைன்யூட்டாக கவனிக்கணும். நமக்கு அவர்கள் அணையிலிருந்து திருப்பி விடுவது மட்டுமல்ல, இது அணைகளுக்கு இடைப்பட்ட தூரத்தில் பொழிகிற மழை செய்யலாம் நோமேன்ஸ் ஏரியா. அதில் நமக்கு சொந்தம். ஆனால் அவர்கள் அந்த 3 அணைகளிலும் அணை கட்டுகிறேன் என்று சொல்கிறார்கள். அது கட்டுவது எந்த ரூபத்திலும் தமிழகத்துக்கு பயனளிக்காது. ஆகவே ஒன்றை நான் அடிக்கடி சொல்லுகிறேன். கர்நாடகத்தில் யாரும் குமாரசாமி சரியாக செய்யவில்லை, பட்டேல் செய்யவில்லை, தேவதாஸ் சரியாக செய்யவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதில்லை. ஒரே கோஷம் மேகதாது. அதே போன்று தமிழ்நாட்டில் கட்சி மனமாச்சர்களை மறந்து ஒரே கோஷம் மேகதாது எதிர்ப்பு என்ற நிலைக்கு வந்தால் ஒழிய இதை நாம் சந்திக்க முடியாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.